மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு தமிழகத்திடம் வேண்டுமென்றே மோதிக்கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் மேகதாது அணை கட்டுவதற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கர்நாடக சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு ஏமாந்து போகக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 ஆறு பிரச்சனைகள், ஒன்று காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது, அடுத்தது முல்லை பெரியார் அணை பிரச்சனை, வைகை ஆற்று பிரச்சனை. கேரளாவிலே ஆளுநர் உரையின் பொழுது முல்லை பெரியார் அணைக்கு நிகராக ஒரு புதிய அணை கட்டுவோம் என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டது. இது கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இப்ப இருக்கின்ற அணை வலிமையாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட குழு இதுவரை 5 முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 5 முறை. 2014 அந்த குழு அமைத்தார்கள். அன்று கிட்டத்தட்ட 152 அடி உயர்த்தலாம் என்று அன்று சொன்னார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நியமனம் செய்த குழு அங்கே சென்று இந்த அணை புதியதாக கட்டப்பட்ட அணையை விட உறுதியாக இருக்கும் என்று உறுதிப்படுத்துகின்ற நேரத்தில் இன்னும் கேரள அரசு அது வேண்டும் என்று இதை தாமதிக்கிறது. அந்த பேபி அணையை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தில் அங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே அனுமதி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-12 மரங்களை அகற்ற வேண்டும்.